இந்த வீடியோ வந்து கம்பேக் ரிடம்ஷன் பத்தி பேசலாம். ஓகே கம்பேக் அதுதான் வந்து பேச போறோம். வீடியோ. இப்போ வந்து ஆக்சுவலா எல்லாரும் அவங்க வாழ்க்கையில வந்து ஹீரோ தான்டா. தெரியலங்க, நான் ஹீரோ இல்லைங்க, நான் சோக்கருங்க. இல்ல அப்ப நமக்கு நடக்கிற விஷயங்கள் வேறனா, ஹீரோன்னு நான் எப்படி சொல்லணும்னா மெயின் கேரக்டர். ஓகே, நம்ம லைஃப் உன் லைஃப்ல நீ தான் மெயின் கேரக்டர், என் லைஃப்ல நான் தான் மெயின் கேரக்டர். மெயின் கேரக்டரை ஹீரோ ஆக்குற ஒரு விஷயமா வந்து நான் ரிடம்ஷனை பாக்குறேன். மெயின் கேரக்டர் ஹீரோ ஆகிற விஷயம். ஓகே, யாரை சுத்தி ஒரு கதை போகுதோ அவன் மெயின் அவன் தான் மெயின் கேரக்டர். அந்த மெயின் கேரக்டர் எப்போ வந்து ஒரு ஹீரோ ஆகிறான், அவன் வந்து அவனோட ரிடம்ஷனை சந்திக்கும் போது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கவனோட அடி வாங்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறவன் மேலதான் வந்து இங்க ஆறா 10க்கு 10 இருக்கு, தவிர்த்திருக்கலாம். சரி ஓகே விடு, ஆறா வந்து அங்கதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாப்பட்ட ரிடம்ஷன் வந்து எப்படி ஆரம்பிக்குது, அதோட கோரா என்ன இருக்கு? கில்ட் தான். ஒருத்தன் வந்து எப்போ தப்பை தாண்டி வரான் அப்படின்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். முதல் விஷயம் அதை அவன் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணணும், வருத்தப்படணும்னா அவனுக்கு அது தப்பு உணர தரணும். இப்போ உணர்ந்தானா அவன் வருத்தப்படுவான் கண்டிப்பா. அப்போ அவன் வருத்தப்படும் போது அடுத்து என்ன தான் வரணும் அப்படிங்கிறது. ஸோ கில்ட் தான் வந்து ரொம்ப முதல் முக்கியமான ஒரு விஷயம்.